Paramedical டிகிரி கோர்சஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடாத 2 மிஸ்டேக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கே நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 10, 11, 12, 13 மொத்தம் உங்களுக்கு 4 டேஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 7059 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் முடிச்சுட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் நம்ம பண்ணக்கூடாத 2 விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் பர்டிகுலர் கோர்ஸுக்காக எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த 4 நாளுமே என்ன சீட் இருக்கோ அதுதான் கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு தான் அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெடியூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் 4 நாளில் எந்த நாள் வேணால் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த சாய்ஸஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் சாய்ஸஸ் தானே நம்ம ஃபஸ்ட்டு வேறு காலேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இந்த மாதிரி நீங்கள் ஆர்டராக கொடுக்கும்போது கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த லிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஆர்டராக கொடுங்க. அதே மாதிரி கோர்சஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு B.Pharm தான், அது கிடைக்கலனா தான் நான் BSc நர்சிங் போகிறேன். இந்த மாதிரி கோர்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக இந்த காலேஜ் வேணுமா, இப்போ உங்களுக்கு B.Pharm தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து MMC கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் B.Pharmல இன்னும் வேறு எந்த காலேஜ்லாம் இருக்குது அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு கோர்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து இந்த சாய்ஸஸ் ஃபில்லிங் கொடுங்க. எதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க. அதில் கிடச்சிருச்சுன்னா அந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லைனா தான் நெக்ஸ்ட் கீழே பார்த்துட்டே வருவாங்க. அதனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அந்த ஆர்டரில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான காலேஜஸ் கிடைக்கும். செகண்ட் மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸஸில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அதில் உங்களுக்கு ரிமூவ் ஆப்ஷனும் இருக்கும், அதே மாதிரி மூவ் ஆப்ஷனும் இருக்கும். சப்போஸ் தேர்ட் சாய்ஸாக ஒரு இதை கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் வந்து பொறுமையாக உட்காந்து யோசிங்க நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமாங்கிறத. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் லாக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமாங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலே உங்களோட சீட் வந்து வேறு மாறி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ 4 டேஸ் டைம் இருக்குது, பொறுமையாக பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் அண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.